பாஜக அரசு மாநில உரிமைகளை அழிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். மத்தியில் பாஜக ஆட்சி முடிந்தால்தான் நாட்டில் கூட்டாட்சி அமையும் என்றும் மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய மாநாட்டில் பேச்சு. நாடு ஒற்றைத்தன்மையை நோக்கி செல்வதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விமர்சனம். கூட்டாட்சி தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என மதுரை மாநாட்டில் அழைப்பு. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது வக்பு திருத்த சட்ட மசோதா. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மக்களவையில் வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வக்பு மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என அதிமுகவின் எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தல். சட்டத்திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என பாமகவின் ஜி.கே. மணி கோரிக்கை. வக்பு மசோதா விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு. சட்டப்பேரவையை போராட்ட களமாக்குவதாக குற்றச்சாட்டு. ஜனநாயகத்திற்கு எதிரான வக்பு மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். பெரும்பான்மைவாத ஆதிக்க அரசியலை பாஜக செய்வதாக விமர்சனம். மக்களவையில் வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றியதற்கு எதிராக தவேக நாளை போராட்டம். கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். சேலம், நாமக்கல், ஈரோடு, சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் கனமழை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மழையில் நனைந்த 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் செல்ல விவசாயிகள் கோரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து சென்னை கோயம்பேடு சந்தையில் பழ வியாபாரிகள் போராட்டம். தர்பூசணியில் ஊசி போடப்படுகிறது என தவறான தகவலை பரப்புவதாக எதிர்ப்பு. தர்பூசணி தொடர்பான அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு என அன்புமணி குற்றச்சாட்டு. மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. தர்பூசணி உடலுக்கு மிக நல்லது என்பதால் தாராளமாக சாப்பிடலாம். சென்னையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள், தாராளமாக நம்ம சாப்பிடலாம் எந்த விதத்திலுமே. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்திலுமே கிடையாது. we are in very very safer zone. அதனால தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிடலாம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திட்டவட்டம். தர்பூசணியை மட்டுமல்லாது கார்ப்பரேட் குளிர்பானங்களையும் சோதனை செய்வதாக விளக்கம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள விலால் ஹோட்டலில் ஆய்வு செய்ய சென்றபோது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் உடல்நலக்குறைவு. ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதி. உதகை, கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கான வாகன கட்டுப்பாடு உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. முறையீட்டை ஏற்று நாளை விசாரணைக்கு எடுக்க நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வு அனுமதி. அண்ணன் ராம்குமாரின் மகன் பெற்ற கடனை நீங்கள் கட்டலாமே என நடிகர் பிரபுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கடனுக்கு பொறுப்பேற்க முடியாது என பிரபு தரப்பு பதில். கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கு அருகே தீ விபத்து.
அதிக அளவிலான கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு. தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் தீவிரம். சேலத்தில் 38 ஆண்டுகளாக குத்தகை தொகை தராமல் மாநில அரசின் நிலத்தை பயன்படுத்தி வரும் மத்திய அரசு நிறுவனம் 1609 கோடி ரூபாய் நிலுவை இருப்பதாக நோட்டீஸ் அனுப்பிய கனிம வளத்துறை. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு 7ஆம் தேதி குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை. திருப்பணிகள் முடியவில்லை என்பதால் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. இந்திய நேரப்படி அதிகாலையில் வீடியோவில் தோன்றி விளக்கம் அளித்த நித்யானந்தா. கைலாசாவை கட்டுப்படுத்த முடியாமல் போனவர்கள் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. தெலுங்கானா மாநிலத்தில் காதலனுடன் சேர்ந்து வாழ 3 குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை செய்த தாய் கைது. தயிர் சோறு வேண்டாம் என கூறியதால் உயிர் தப்பிய கணவன். பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க தாய்லாந்து தலைநகர் பாங்காக் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு, நடனமாடி வரவேற்ற இந்திய மக்கள். பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டத்தின் கீழ் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதித்த ட்ரம்ப். இந்தியா 52% வரி விதிக்கும் நிலையில் அமெரிக்கா குறைந்த அளவே வரி விதிப்பதாக பேட்டி. India very tough, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. பரஸ்பரம் வரி விதிப்பது நண்பன் செய்யும் செயல் இல்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் விமர்சனம். அமெரிக்கா தொடுத்துள்ள பொருளாதார போர் மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்திவிடும் என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கருத்து. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் ஏற்றுமதி அதிகரிக்கும் என திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை. அதிக வரியால் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் ஆர்டர்கள் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு என தகவல். சென்னையில் மீண்டும் புதிய உச்சம் தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 68,480 ரூபாயை எட்டியது. இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவை மீட்பது பற்றி இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு இலங்கை வெளியுறவு அமைச்சகம் பிரத்யேக தகவல். நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக செப்டம்பருக்குள் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு விரைவில் 4000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வானிலை முன்னெச்சரிக்கை மற்றும் புயல் கண்காணிப்பிற்கான ஏற்காடு மற்றும் ராமநாதபுரத்தில் புதிதாக ரேடார்கள் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் பேரிடர் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வீட்டில் நுழைந்த சிறுத்தையால் குடியிருப்பு வாசிகள் பீதி. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை தீவிரம். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் சொத்து விவரங்களை வெளியிட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முடிவு. இணையதளத்தில் சொத்து விவரங்கள் பதிவேற்றப்படும் என தகவல்.